வணக்கம் ஜிஎஸ் ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன வாகனம் அப்படின்றத நான் சொல்றேங்க. நீங்க தம்ப்நெயில் டைட்டில்ல மேபி பார்த்துருக்கலாம். இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இந்த 7 சீட்டர் எலக்ட்ரிக் வாகனங்கள் அப்படின்ற ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே லிமிட்டடா தான் இருக்கு. பட் நெறைய பேர் 7 சீட்டர்ல ஒரு எலக்ட்ரிக் வாகனம் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறோம். அந்த ஸ்பேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, இருக்க தான் செய்யுது. மஹேந்திரா வந்து அத டேப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லணும். கியா கேரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிளாவிஸ் இவி இருக்கு. அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, பியூஐடில இருக்கு. பட் ஒரு 7 சீட்டர் எஸ்யூவியா ஏன்னா இதெல்லாமே எம்பிவி கார்களா தான் பார்க்கப்படுது. பட் ஒரு 7 சீட்டர் கிராஸ் ஓவர் எஸ்யூவியா ஒரு வாகனம் வேணும்னு எதிர்பார்த்தப்போ, மஹேந்திரா நிறுவனம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எக்ஸ்யூவி 700 பேஸ் பண்ணின ஒரு பார்ன் எலக்ட்ரிக் வெர்ஷன் எடுத்துட்டு வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். பட் டெஸ்டிங்ல ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தப்போ, நெறைய விஷயங்கள் நமக்கு வந்து அன்வீல் ஆகியிருந்தது. அந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ஃபேசியாலாம் மீலா இருந்தது. இன்னைக்கு நம்மகிட்ட அந்த கார் தாங்க இருக்கு. மஹேந்திராவோட எக்ஸ்சிவி 9S இந்த காரோட ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிரைசிங் பொறுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 23 லேக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 33 லேக்ஸ் வரைக்கும் வந்து டாப் ஆஃப் த லைன் மாடல் வருது. பேக் 1, பேக் 2, பேக் 3 அதுக்கப்புறம் பேக் 3 அபோன்னு குடுத்துருக்காங்க. 59 கிலோவாட் வந்து பேசிக் மாடல்ல இருந்து கிடைக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 79 கிலோவாட் வந்து பார்த்தீங்கன்னா, டாப் ஆஃப் த லைன் போகும்போது 79 கிலோவாட்ல மட்டும் தான் இருக்கும். 70 கிலோவாட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பேக் 2ல மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து பொசிஷனிங் அப்படின்றது நடந்திருக்கு. இந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் லேஅவுட் அதுக்கப்புறம் வந்து பேனோராமிக் சன்ரூஃப் 3 ரோ அந்த ஸ்லைடிங் ரோஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே ஸ்டாண்டர்டா பேஸ் மாடல்ல இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஆல்ரெடி சொல்லிட்டேன். எல்எஃப்பி பேட்டரி உங்களுக்கு வந்து பிளேட் செல் தொழில்நுட்பம் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இன்க்ளூ பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் இந்த கார் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இன்க்ளூ அப்படின்றது இந்தியா குளோபல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இந்தியா குளோபல் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் வந்து அடாப்டபிலிட்டி அப்படின்றது நிறைய வெர்ஷன்ஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியும். எம்பிவி பண்ணலாம், எஸ்யூவி பண்ணலாம், கிராஸ் ஓவர்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி தான் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்மில் எக்ஸ்யூவி 700 டிஎன்ஏவை ப்ளேஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் மாடல் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சேஃப்டி ரிலேட்டடாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்லாம் சாலிடாக தான் இருக்கும். மகேந்திராவில் இதனால் வரைக்கும் அது ரிலேட்டடாக கொஸ்டின் மார்க்ஸ் இருந்ததில்லை. அதுதான் இங்கேயும் கடின ஆகுது. ஏபிஎஸ், சிபிடி, அல்டர்னேட் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இது மாதிரி வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை பேக் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரலி ஒரு ரிஜிடான கார். கூடிய சீக்கிரம் மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம வந்து இந்த என்கேப் ரிசல்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் மாடலோடது. சரிங்க. பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக் வாகனம் அப்படின்னு பேச்சை எடுத்தாலே எல்லாருமே கேட்குறது வந்து பேட்டரி ரிலேட்டடான கேள்விகள் இருக்கும். அதை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்பெசிஃபிகேஷன், ரேஞ்ச் இது எல்லாமே கேட்போம். அவங்களுக்கு 282 பிஹெச்பி 380 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ரயில்வே டிரைவ் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கேரண்டீடாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 79 கிலோவாட்லாம் போகிறப்போ ஒரு 500+ எதிர்பார்க்கலாம். அதுக்கு கீழே உள்ள 70 கிலோவாட் இல்லை 59 கிலோவாட்லாம் வரீங்கன்னா வந்து ஒரு 350லேருந்து 450 அப்படின்றது இருக்கு போது. நான் ரியல் டைம் தான் சொல்கிறேன். பேட்டரி பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் வாரண்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மஹேந்திரா ஸ்டில் அதில் கண்டினியூ பண்ணுறாங்க அந்த ப்ராமிசஸை. அது வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த லாங்குவிட்டி பொறுத்தன கொஷின் மார்க்கை ரிமூவ் பண்ணி கொடுத்துருது. சரிங்க. இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த வண்டியோட ஒரு எக்ஸ்டீரியர் குட்டி வாக்குறோம்னு பார்க்கலாம். எக்ஸ்டீரியரை கொஞ்சம் வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா போயிடலாங்க. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்இடியில் வந்து ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஃபாக் லாம்ப்ஸுமே எல்இடியில் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கனெக்டட் டிஆர்எல் ஸ்ட்ரிப்பை நீங்க இங்க பார்க்க முடியும். 219 கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது பேட்டரி லெவலை பொறுத்து இருக்கு. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்யூவி 700ஓட ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வரோம்னா, மெயினா எல்லாருமே கேட்கறது வீல் பேஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினெட்லி இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2762 mm இந்த பர்ட்டிகுலர் வாகனத்தோட வீல் பேஸா இருக்குங்க. டயர்ஸ்ன்னு நீங்க பேசுனீங்கன்னா, உங்களுக்கு வந்து 235, 60, 18 இன்ச்ல இங்க டயர் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்றது எடுத்துட்டு போயிருக்காங்க. 19, 20ன்னு போகல. விச் இஸ் என்ன பொறுத்தவரைக்கும் நல்லதுங்க. ரியர்ல டெயில் லாம்போட கிளஸ்டர் டிசைன் மாத்திருக்காங்க. ஒரு ஹனிகோம் மெஷ் மாரி ஃபீல் ஆகுது. ஒரு பூட் ஸ்பேஸ் பொறுத்தவரைக்கும் 700 நீங்க என்ன பார்த்தீங்களோ அதுதான். இப்போ உள்ள இன்டீரியர்க்குள்ள போயிரலாம். 3rd ரோ ஸ்பேசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெஃபினெட்லி இங்க ஒரு ஃபிளாட் பெட் தான். 700 கம்பேர் பண்ணும்போது இங்க அண்டர் தி சப்போர்ட் அப்படின்றது மிஸ் அவுட் ஆகுது. லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2nd ரோ இப்ப ஸ்லைடிங்கா குடுத்தனால அத மூவ் பண்ணிக்க முடியுது. அப்ப பெட்டரான லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் எடுத்துற முடியும். பட் அண்டர் தி சப்போர்ட் ஸ்டில் லாகிங் தான். ஹெட்ரூம் பொறுத்தவரைக்கும் ஓகே. பட் டெஃபினெட்லி 3rd ரோ குழந்தைகளுக்கு மட்டும் தான். இப்ப 2nd ரோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸோட உங்களுக்கு குடுத்திருக்காங்க. லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் நல்லா இருக்கு. ஹெட்ரூம் நல்லா பண்ணியிருக்காங்க. 2nd ரோ பொறுத்தவரைக்கும் எந்த விதமான குறைகளும் நம்மளால சொல்ல முடியாது. ஏசிய பொறுத்தவரைக்கும் சென்டர்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிளாட் ஃப்ளோர். அதனால 3 பேர் இங்க உட்கார முடியுமான்னு கேட்டீங்கன்னா, உட்கார முடியும். ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் லேஅவுட்ன்னு பார்க்கும்போது, இந்த ட்ரை ஸ்கிரீன் லேஅவுட் அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்ட்ங்க. இந்த ட்ரிபிள் ஸ்கிரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கோ டிரைவர் ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா, கேமிங் கன்சோலாவும் நம்மளால பயன்படுத்த முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா,
நிறைய வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணிக்க முடியும். டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. 16 ஸ்பீக்கர் செட்டப்பாக இங்கே இருக்குது. பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு. ஸோ இன்டீரியர் பொறுத்து பார்க்கும்போது இவ்வளோதாங்க. இப்போது இந்த டிரைவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு டீட்டெயில்டாக இருக்க போகிறதில்ல. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னென்ன விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போவோம். தொழில்நுட்பம் ரீதியாக நிறைய விஷயங்கள் இந்த காரில் ஆட் பண்ணியிருக்காங்க. மல்டிலிங்க் சஸ்பென்ஷனில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா MTVCL, அதுக்கப்புறம் அடாப்டிவ் சஸ்பென்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ப்ரீஃப் பண்ணியிருந்தாங்க. பட் நான் இப்போ என்ன விதமாக சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, எந்த விஷயம் கம்ஃபர்டபுளாக இருக்க போது, எந்த விஷயம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றத பார்ப்போம். இது வந்து நந்தி ஹில்ஸோட ஒரு ஸ்ட்ரெச்சுங்க. ஸோ அப்ஹில் போகிறப்ப எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஈவிஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு டார்க்கை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாக இருப்பதால் உங்களுக்கு அப்ஹில் ஏறும் போதோ இல்லை ஓவர்டேக் எடுக்கும் போது இந்த மாதிரி ஃபேக்டர்ஸில் வந்து எந்த விதமான ஒரு இன்கன்வீனியன்ஸும் இருக்க போகிறதில்ல. ஜஸ்ட் லைக் தட் அந்த ஃப்ளோவில் கிடச்சிரும். மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வண்டியில் உட்காந்த உடனே ஸ்டியரிங் இருக்கும். நம்ம கூட கனெக்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்டியரிங், அதுக்கப்புறம் பிரேக்ஸுங்க, அதுக்கப்புறம் வந்து வண்டியோட அந்த ஹேண்ட்லிங் கேரக்டர், ஐ மீன் லைக் கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை இந்த லேட்ரல் மூமெண்ட் வெர்டிகல் மூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கா, ஜி ஃபோர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நம்மளை வந்து நம்ம கூட கனெக்ட்லையும் இருக்கும், நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆக்சலரேஷன் பற்றி பேசுவோம். ஆக்சலரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது. டார்க் ஃப்ளோ அப்படின்றது வந்து ஜஸ்ட் லைக் தட் நமக்கு வந்து கிடச்சிட போகுது. ஈவியில் உங்களுக்கு இந்த கார்னர்ஸ்லாம் எடுக்கும் போது இங்கே பாருங்கள் ப்ரிசைஸாக இருக்குது. ஏன் ப்ரிசைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்க வந்து அந்த வேரியபிள் கியர் ரேஷியோ அந்த ஸ்டீரிங்கில் வந்து அந்த விஷயத்தை நமக்கு பண்ணியிருக்கும் போது நம்ம கொடுக்குற இன்புட்ஸுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தின ஸ்டீரிங்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறதை விட இது வந்து ஒரு ஸ்டெப் ப்ரிசைஸாக இருக்க காரணம் வந்து அந்த வேரியபிள் கியர் ரேஷியோவை பயன்படுத்தியிருப்பதால். பிரேக்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. அதுக்கு நம்ம பழகிறதுக்கான டைம் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் எடுத்துக்குமோ ஒரு டிரைவரா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. கண்டிப்பாக. ஏன்னா அந்த பிரேக் பெடல் வந்து உடனே ரெஸ்பான்சிவாக நமக்கு ஃபீல் ஆகுது. அப்போ அந்த பெடலிங்க்கு நம்ம யூஸ்ட் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னொன்று இது பிரேக் பை வயர் இல்லையா? ஆமாங்க. அந்த இன்புட் வந்து முழுக்க சென்சார் பேஸ்ட் இன்புட்னால அந்த பெடல்ல நம்ம எவ்வளவு பிரஷர் அப்ளை பண்றோமோ அது உடனே அங்க பிடிச்சிக்குது. அந்த ஒரு இது இருக்கு. உங்களுக்கு ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கண்ணா? சீட்டிங் நல்லா இருக்கு. தை சப்போர்ட் ஓகே தான். நமக்கு வந்து வென்டிலேட்டட் சீட் வேற தந்திருக்காங்க. எனக்கு வந்து பர்சனலி ஒரு விஷயம் வந்து எப்பவுமே ஒரு கார்ல அனாயிங்கா இல்ல வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கும். ஒன்னு வந்து லேட்டரல் மூவ்மெண்ட், இன்னொன்னு வந்து பிரேக்ல உருவாகுற அந்த ஒரு ஹெட் நோட் இல்ல ஜி ஃபோர்ஸ். இது ரெண்டுக்கும் நான் இந்த கார்ல யூஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். இட் டேக்ஸ் சம் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஆனா ஒரு வெர்டிகல் மூவ்மெண்ட் வந்து கரெக்டா கண்ட்ரோல்டா இருக்கு. ஒரு மாதிரி பவுன்சியா பவுன்ஸோட எல்லாம் கண்டிப்பா இல்லை, அதெல்லாம் பக்காவா இருக்குது. ஆனா இந்த லேட்டரல் மூவ்மெண்ட் வந்து அட் டைம்ஸ்ல நம்மள வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஒரு ஹில்லில் கொஞ்சம் புஷ் பண்ணப்படுறோமோன்னு தெரியுது. மற்றபடி விசிபிலிட்டி ரீதியாக கேட்டிங்கன்னா இந்த பில்லர் நமக்கு ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை கிரியேட் பண்ணது, இல்லை IRVM நமக்கு கிரியேட் பண்ணதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நிறைய பேர் கேட்டது XCV 9 ஓட்டுறப்போ இந்த IRVM மூலமாக வந்து ரியரில் நம்ம பார்க்கும்போது ஒரு விசிபிலிட்டி பெட்டராக இல்லை, நம்ம ஹேரியரில் கொடுத்த மாதிரி வந்து கொடுத்துருக்கலாம், டிஜிட்டலாக கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. பட் இதில் எனக்கு வந்து விசிபிலிட்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அந்த ஹெட்ரெஸ்ட்டை மேபி அந்த தேர்ட் ரோல் உட்காந்துருக்கவங்க ஹெட்ரெஸ்ட் ஃபுல்லாக மேலே இழுத்துருந்தாங்கன்னா மறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ பார்க்கும்போது எனக்கு கிளியராக தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல. ஓவர்டேக்லாம் ஜஸ்ட் லைக் தட் அந்த ஈவியோட இன்ஸ்டன்ட் டார்க் கிடைக்கும் போது இல்லைங்க, ஒரு ஸ்லைஸ் ஆஃப் கேக் தான். சஸ்பென்ஷன் ரெஸ்பாண்ட் பண்ண விதம் பார்த்தீங்களா? இப்போது ஆக்சுவலாக நல்ல பாத் ஹோல் அது ஆக்சுவலாங்க. ஆனால் அவங்க சொன்ன அந்த அடாப்டிவ் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் ஆஃப் த லைனில் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட் இல்லைங்கண்ணா? ஆமாங்க. பேக் 3 above 15 மில்லி செகண்ட்ஸ் கரெக்ட் இல்லைங்களா? அது ரியாக்ட் பண்ணுற டைமிங் அப்படின்றது அந்த ரியாக்ஷன் இதில் தெரியுது. ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ரெயிட் லைனில் ஆக்சுவலாக நல்லா பிளான்டடாக தான் இருக்குங்கண்ணா. பட் அந்த லேட்டரல் மூவ்மெண்ட் மட்டும்தான் மேபி நமக்கு தோணுது. இப்போ கூட நீங்கள் இந்த இடத்துல ஒரு சாஃப்டான சஸ்பென்ஷன்னா நீங்கள் உள்ளே வந்தீங்கல்ல, வந்துட்டு நீங்க ரிட்டர்ன் போகும்போது அந்த சாஃப்ட்னஸோட சைடு எஃபெக்ட் உங்க வெஹிக்கிளோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா இதுல வந்து உங்க லைனுக்குள்ள தான் வெஹிக்கிள் இருந்தது, அதை தாண்டி போகாது. அரௌண்ட் 100+ இருக்கும். நல்ல ஒரு பிளான்டடான ஃபீல். பிரேக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து
இப்போ பழகினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகுதுங்க. இப்போது 120 இருந்தவங்க கிட்டத்தட்ட வந்து 40-50 வந்துட்டோம். சடனா ஸ்டாப்பிங் வந்து இருக்குது. நல்ல அக்ரெசிவாக அது ஆகுதுங்கண்ணா. ஏசியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லலாம் நல்ல த்ரோ இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து டியூல் ஜோன் ஏசி கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக 24ல் வைப்போம். 24ல் வச்சு ஆட்டோ இது எல்லாமே எனக்கு இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் ஆப்ரேட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் சங்கடமாக ஃபீல் பண்ணுறேன். அட்டென்ஷன் அங்கே போயிட்டே இருக்குல்லங்க. நான் இங்கே ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருந்திருக்குமோ அப்படின்றது தான் என்னோட அபிப்பிராயம். கண்டிப்பா. அதாவது பிசிக்கல் பட்டன்ஸ்ல நம்ம வந்து ஒரு ஃபீல் கூட இருக்கும் பாருங்க. கையில ஒரு ரோல் மாதிரி ஒரு பட்டன் கிடைக்கும். அதுல வந்து நர்ல்டு ஆப்ஷன் உள்ள இருக்கும். நம்ம எவ்வளவு ரொட்டேட் பண்றோம்ல நம்ம பிரெயின் ரீட் பண்ணிடும். இது வந்து இந்த டச்சோட பிரச்சனை என்னன்னா கண்ணுல நம்ம வந்து ரோட்ல இருந்து கண்ணை எடுத்து அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். டெஃபினெட்லிங்க. பிசிக்கல் இதுல போய் எல்லாமே சர்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. சர்ச் பண்ணி ஒரு விஷயம் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம கூட இந்த ரியர் ஏசி ஆன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு. ஸோ ஃபைனல் நோட்டாக பேசணும் அப்படின்னு நினச்சோம்னா XCV 9 தாண்டி இந்த வண்டி 9S போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பெட் ஆஃப் ஒரு கம்ஃபர்ட் நேச்சரில் தான் சஸ்பென்ஷனோட கேலிபரேஷன் இருக்குது. அந்த லேட்ரல் மூமெண்ட் வந்து மேபி ஒரு சில பேர்த்துக்கு பழகலாம், ஒரு சில பேர்த்துக்கு அது பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. டேக் அ டெஸ்ட் ட்ரைவுங்க. அதாவது வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ஹைவேயில் வந்து ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் எடுங்க, சிட்டிக்குள்ளே வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் கேளுங்க, புஷ் பண்ணி கேளுங்க. ஆப்வியஸ்லி நம்ம கிட்டத்தட்ட வந்து 30 lakhs கிட்ட இதில் போட போகிறோம், இல்லை பேசிக் மாடல் எடுத்திங்கன்னா கூட ஒரு 24 lakhs கிட்ட போட போகிறோம். அப்படின்றப்போ டெஸ்ட் ட்ரைவ்ஸை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் எடுத்து பார்க்க முடியுமோ எடுத்து பாருங்கள். அதே மாதிரி ஃபேமிலியோட போய் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து அவங்களோட ஃபீட்பேக்ஸையும் கேட்டிங்கன்னா ஒரு ஃபைனலாக உங்கள் ஃபேமிலிக்கான ஒரு காராக அது அமையும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஹேந்திரா XCV 9Sஓட டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. இந்த பர்டிகுலர் மாடலை பொறுத்த வரைக்கும் வந்து பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் காஸ்ட்டை பற்றி எப்பவுமே பேசுவோம். பப்ளிக் சார்ஜிங்க்கும் அதே மாதிரி ஹோம் சார்ஜிங்க்கும் உள்ள வித்தியாசங்கள் எல்லாத்தையுமே வச்சு கால்குலேட் பண்ணுற போது அப்ராக்சிமேட்லி 56,000 அப்படின்றது டாப் ஆஃப் த லைன் தான் இருக்குது. அடுத்தடுத்து வேரியன்ட் ரிவ்யூ எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஓனர்ஷிப் காஸ்ட் வருது அப்படின்றத நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது இந்த கைண்ட் ஆஃப் ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவிக்குள்ளே போகிற பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக டீசல் அண்ட் பெட்ரோலில் போகிறத தாண்டி பணத்தை மிச்சப்படுத்தணும்னு போகிறவங்கள காட்டிலும் அந்த லக்ஸுரியை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சலரேஷனை விரும்புகிறவங்க தான் போவாங்க. ஸோ அதை சென்ட்ரிக்காக பார்க்கும்போது இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு XCV 9 வாகனத்தில் ஒரு 700வை அடாப்ட் பண்ணி வச்சு அதோட DNA வச்சு கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லிங் கேரக்டராக இருக்கட்டும், NVH இருக்கட்டும், எல்லா விதத்துலையுமே பிரபலமான ஒரு காராக தான் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு விஷயம், அந்த 3rd row ஸ்பேஸிங் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு நெருடலை கொடுத்தது. அதை தாண்டி இந்த வண்டியில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் நெக் டு நெக் ஹேரியருக்கு ஈக்குவலாக ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு. பாவம். இந்த வண்டியை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை ரொம்ப பெருசாக பேசி டைமை எடுத்துகிட்டு போகல. அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள். இது ஓகேனா இதே மாதிரி ஸ்டைலிங்லாம் எடுத்துகிட்டு போவோம். சரி, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனதில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கும். சர்ச்சிட்டு வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டடா, டேக் கேர், பாய்.